யாருமா நிற்கிறா சைடை தாண்டி சத்தம் போடாதீர்கள், எரிச்சல் போடாதீர்கள், கூச்சல் போடாதீர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பூஜை ஏற்றுக்கொண்ட அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமா மகேஸ்வரி தீயிலே பிறந்த மால் சப்பு மகா கோத்திரத்தில் பிறந்த தேவி அம்மாள் பாஞ்சாலி அம்மனுக்கும் அதற்காக அயராக பாடுபடும் தலைவர், செயலாளர், பொருளாளர், கவுன்சிலர், நாட்டாமை, எம்எல்ஏ, வார்டு மெம்பர்கள் என்ன நம் தாய்க்குள்ள சிலூர்மணிகள் அனைவர்களுக்கும் விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஒன்றியா அருவாபகம் கிராமம் ஸ்ரீ கலைமகள் விநாயகர் நாடக சபா திரு சேகர் குழுவையினரை கொண்டு வந்து ஒரு நாள் நாடகம் நடத்த முன் வந்திருக்கிறோம். இருக்கலாம் இருக்கலாம் தங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டில் தவறு செய்தால் எவ்வாறு மன்னிக்கிறீர்களோ அதுபோல் என்னையும் என் பின்வரும் நாடக நடிகர்களை ஆதரிக்குமாறு உங்களை அனைவரையும் கரம் கொடுத்து சிறந்தாதி எடுத்துக்கொள்கிற தெருக்கூத்து ஒன்னமாயா இருக்குது. தெருக்கூத்து இருக்குதா? உலகம் எவ்வளோ லேட்டஸ்ட்ல போயிட்டு இருக்குது. இன்னும் தெருக்கூத்து ஆடுங்க. மாரியம்மன் கோவிலும் திரௌபதி அம்மன் கோவிலும் இருக்கிற வரைக்கும் இந்த தெருக்கூத்து கலை அழியாது. கூழு ஊத்து கூத்தாடி என்ன ஊருக்கு தான் கேட்பாங்க. கச்சேரிக்காரு டிராமாக்காருன்னு கேட்டதே கிடையாது. திரௌபதி அம்மாவுக்கு தீபதியா யார் யாருக்கு பாரத கூத்தாட வராங்க அப்படி கேட்பாங்க. அம்மனுக்கு கூழ் ஊத்துனாங்கய்யா யார் யார் கூத்தாடின்னு கேட்பாங்க. அதுதான் வாஜியார் எனக்கு போன் பண்ணாரு சென்னைக்கு. தம்பி ராஜி உடனே புறப்பட்டு புதுவை மாநிலம் மாதானூர். ஆமா அம்மனுக்காக 6வது உபயதாரர் நாடகம் வச்சிருக்காரு. அதுக்காக கிளம்பி வாடானாரு. நான் சூட்டு கழுத்து வீட்டு கழுத்து எடுத்துக்கிட்டு பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல நின்று இருக்கிறேன். ஒரு 4 பசங்க வந்துட்டாங்க. அது கையில பிடிச்சிக்கிறது சூட்டு கழுத்து, மாட்டிங்கிறது பேகு. அதான் சூட்டு கழுத்து, அது கீட்டு கழுத்து. இந்த பசங்க கேக்குறானுங்க எங்கடா போறேன்னு கேட்டான். எப்பா நம்ம புதுவை மாநிலம் தான்ப்பா, மாதானூர்ல திரௌபதி அம்மாவுக்கு திருவிழா செய்து கூத்து வச்சுக்கிறாங்களாடா. என்ன கேட்டிருப்பாங்க. பசங்க என்ன பண்ணா திப்பி பள்ளிக்கூடத்துல உள்ள ஓடி 30-40 பசங்க எடுத்துன்னு வரான். நான் என்ன நினைக்கிறேன், எப்பா நம்மள எங்கன்னா பார்த்துதோ குழந்தை இல்ல பள்ளிக்கூடத்துல பாஸ் ஆகிடுதோ என்ன தெரியல, பிறந்த நாளோ மிட்டாய் கொடுக்க வருகிறான்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன். எப்படி ஓடியாராங்க, எப்படி காரியம் மகத்துல போயிடறாங்க. ஓ அங்கடா இருக்கு போன வச்சு அங்கதானே இருக்கா. நாளுக்கு நாள் வளர்ந்து விட்டது. என்னடா நீ கேக்குறனோ சும்மாண்ணா அந்த காலத்துல இருக்கிறாங்க பாரு. எங்க மாதானூர்ல இருக்கிற தாத்தாவுங்க மாரியாத்தாவுக்கு கூழ் ஊத்துனா ஒரு கூத்து, திரௌபதி தீமேரி வந்தா ஒரு கூத்து. என்னையா கோல கூத்துன்றான். என்ன அதான் தெரு கூத்து. எங்க தெரு கூத்துன்றேன். போனா உங்க தெரு கூத்து பார்த்து டிராமா ஆடுறான், டிராமாவை பார்த்துட்டு சினிமா ஆடுறான், சினிமாவை பார்த்துட்டு டிவியில் ஆடுறான், டிவியில் பார்த்து சந்தில் டிவி காட்டுறான். சன் டிவி காட்டுறான். உலகம் லேட்டஸ்டா போகுது, இன்னும் கூத்தாடுறீங்கன்னுட்டான். அப்படி எனக்கு சேமியாவா ஆகி போச்சு. சேமமா ஆயிடுச்சா? சேமியா ஆயிடுச்சு. அட பாவிகளா, தமிழன் பண்பாட்டு கலை கல் தோன்றிய காலத்திலே முன் தோன்றிய கலை. இந்த கலையை வச்சு அவன் போயிட்டு இருக்கிறான். அவனை பத்தி பெருமையா பேசுற நாடு வந்த டிராமாவை கழிப்பிட்டமா கோவம் வந்து மேல நேரா ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டான். ஆப்பிரிக்கா
ஆப்பிரிக்கா அங்க போய் மேடை நாடகம் கத்துக்கிட்டேன். ஓஹோ இப்ப நான் ஆடுவேன். ஆ. தெரு கூத்துல மிருதங்க அடிப்பாரு அடிக்கிறோம். அடிப்பார் என்ன கலைக்கு அறுபத்தி நான்கு கலைக்கு அடிப்பாடுறான். இப்படிலாம் எனக்கு தெரியாது. ஆயக்காலை 64 தெரியாது. வாஜர் கேக்குறேன். அழுத்துக்கு அடிப்பாரா? எத்தனை வாத்தியார் வந்துக்கிறீங்க? 4 வாத்தியாரும் என் டிராமா பாட்டுக்கு அவருக்கு விருது வச்சுட்டான். காலையில நீங்க கூட்டி கொடுத்துருங்க அவருக்கு. கூட்டி கொடுத்து எனக்கு 2000 ரூபாய்னா 3000. போலி வெள்ளம் பண்ணும் தானே போலி வெள்ளம் பண்ணும் தானே இங்க மட்டும் ஓட்டடி தக்கல ஜெயக்கொடி மரக்கா ஓட்டடி தக்கல ஜெயக்கொடி மரக்கா ஓடி மக்கள் யாரங்கே ஆட்பான் அரசர் வருகிறால் ஓ ஜோகத்துடன் ஜோகப்புரி மண்டபல முட்டாள் யாரங்கே வணக்கம் என் சாமானி சாமா என் டிராமாவே அதிகப்பட்டதாயா ஏப்பா புதுவை மாநிலத்திலையும் தமிழ்நாட்டிலையும் அது கூட எங்க விழுப்புரம் மாவட்டத்துக்கு மட்டும் டிராமா இது மாதிரி தரையில் ஆட மாட்டாங்க. காலில் மண்ணு வந்துக்கும். ஆமா அவங்களுக்கு ஸ்டேஜ்ல தான் ஆடுவாங்க. நமக்கு இது மாதிரி 2 பல்பு இருக்காது அவங்களுக்கு. கலர் பல்புலாம் ஐயா கத்துறாரு. நீ மைக்கு வேற தூங்கும். மைக்கில கத்துறாரு. ஐயாவுக்கு தொண்டை கட்டிக்கும். வச்சு கொக்கா கோலா 7up சோடா வாங்கி வருவாங்க. நீங்க கூட்டாடி தானே கூட்டு தண்ணியோ ஏழு தண்ணியோ கொளுத்து தண்ணியோ பூவா தண்ணியோ சிலூரி வாங்கல பரவாயில்ல உங்களையும் மதிக்கிறாயா. இது ஒரு ஆளு பார்த்தாயா தெரு கூத்து பார்த்து டிராமா பார்த்தா உலகம் பிறந்தது ஆவணி மாசம் புதாம் போறதுக்கு பாடலை இயற்றியவர் அமரர் கண்ணதாசன். இதுக்கு இசையமைத்தவர் அமரர் இப்பாடலை பாடியவர் அமரர் TM சௌந்தரராஜன். இதுக்கு வெறிவாய சித்தாடியவர் அமரர் MP ராமச்சந்திரன் ஐயா. இவங்கெல்லாம் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிட்டு போய் சேர்ந்துட்டாங்க. நீங்க என்னன்னு பாருங்க. நாங்களாம் போய்விட்டா இந்த நன்னகர் எங்களுக்கு தெரியுமா? வாதம் தெரியாது. இந்த வாதம் எங்களுக்கு தெரியுமா? ஆமா நாங்க இருக்கும்போதான் இந்த வாதம் காட்டுறோம். தமிழ் கலாச்சார நடிகர்கள் NS கிருஷ்ணன், TR மதுரை, PS வீரப்பா, RS மனோகர், PK ராமசாமி, தேங்காய் சீனிவாசன், MR ராதா ஐயா அவர்கள், டாக்டர் கலைஞர் ஐயா, பேரங்கர் அண்ணாதுரை ஐயா, அவங்க எல்லாம் இந்த ஊரு தெரியுமா? தெரியாது. அப்படியே டவுன்ல பஸ்ல போயிடுவாங்க, பஸ்ல வந்துருவாங்க கார்ல. அவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. ஆமா சரி, நம்ம அந்த பழைய பண்பாட்டு கலையை விடாத நடத்தி கொண்டு வருவோம். தெருக்கூத்து தெரியாதுடா. கட்ட கத்தியா பொட்ட கத்தியா? முத்தரைவார். ஓ பொட்ட கத்தி.
ஏண்டா இதான் கூத்தா இதானே தெருவுக்கு இதான் வருஷத்துக்கு 10 கூத்தாடிக்கு சாவறீங்க போல ஆமாடா கண்ணே டேய் 2 குழந்தைங்க தான் தெருவுக்கு ஆட முடியும் உலோ டம்மு சரி பகட்டம் எனக்கு பெயர் சபையலங்கார் சபாரஞ்சுதன் கெட்டியாக்காரே தொப்பு கூத்தாடி பப்புன் அகிட பிகிட ஜோக்கர் காவல்கார் ஷாவைக்கார் பணியாளர் வாட்ச்மேன் பெர்கா இவ்வளோ பேர் எனக்கு இருந்த போதிலும் பெரியவருக்கு சத்தவழி செய்து நாடகம் கூட்டத்தில் சபையோர்களுக்கு சிறந்த அந்த கிராமத்தில் இருந்து வண்டி கொண்டு ஓடி வந்திருக்கும் நாடகக்கலா ரசிகர்களுக்கும் பக்கத்து கிராமத்தில் இருந்து பாதசாரியாக வந்த நாடக அன்பர்களுக்கும் என் முதற்கண் நன்றி வணக்கம். என் தொழில் செய்தாலும் விநாயகர் தொழில் செய்து நாடகம் திரௌபதியம்மனுக்கு சேர்த்துருவாள் செய்து நாடக பாகவதலை கொஞ்சம் நாடகம் வைத்திருக்கிறோம். நாடகத்தில் ஒரு குறை வராமலும் மக்களாலே பிழை வராமலும் ஆண்டவனால் மழை வராமலும் காத்து வச்சுப்பாயா. அப்படியே ஆகட்டும் ஐயா சுவாமி. இந்த நாடகத்தை ஆசிரியர் அவர்கள் நாடகத்தை சாமி போய் சாமி நீ மேல இதான் எனக்கு பிடிக்கிறது இல்லை. நானே படிக்காத பையன் நானுமே பள்ளிக்கூடம் வந்த மாதிரியா பாஜர் நானு நீங்க சிஷ்யம் மாதிரியா உச்சா பண்ண எங்க போகணும் கக்கா பண்ண எங்க போகணும் வேறல காட்டுற கழுத அது கிடையாதுப்பா. ஒன்று என்றால் இந்த உலகம் ஒன்று அப்பா முருகா வேறல காட்டி கிடக்குறாரு நீ பாக்குறான். ஒண்ணு என்றால் உலகம் ஒண்ணு. இரண்டு என்றால் ஆகாயம் ஒண்ணு உமாதேவி இரண்டு ஆண் பெண் இரண்டு மெய் பொய் இரண்டு கண்ணுக்கு இமைகள் இரண்டு பகல் இரவு இரண்டு இரண்டு. ஆமா அது பீர் பிராந்தி ரெண்டு கல்லு சாராயம் ரெண்டு கஞ்சா அப்படின்னு ரெண்டு. இது நாமடா வினாடி அவன் பரிசுக்கிறான் பாலிச்சு இதெல்லாம் நீ படிக்கலையா? இதெல்லாம் மாதிரி பேசுறேன். அப்ப என்னதான் இதான் சொன்னேன் உலகம் ஒன்று விடுங்க. ஆசிரியர் நாடகத்தை